பிறந்த தேதி 8/8/2019. 8/8/2019. பிறந்த நேரம் 12:12. 12:12 பிஎம்ங்களா? புரியலங்க. பிஎம்ங்களா சார்? புரியல. காலையிலயா மாலையா? ஐயா வணக்கம் ஐயா. சென்னையில பிறந்தாங்க ஐயா. காலையிலயா சாயந்தரமா? ஏஎம்மா மிட் நைட்ல பிறந்தாங்களா பகல்ல பிறந்தாங்களா? இல்ல மதிய பகல் ஐயா. பகல் ஐயா. 12 பிஎம்ல பிறந்தாங்க. சென்னையில தான் பிறந்தாங்களா? ஆமாங்க ஐயா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? யூகேல இருந்து பேசுறீங்களா? ஆமாங்க ஐயா. யூகேல கார்டிஃப். யூகேல இருந்து பேசுறீங்க. பாப்பா வந்து துலா லக்னம் துலா ராசியா? ஆமாங்க ஐயா. துலா லக்னம் துலா ராசி 8/8/2019. ஆமாங்க. 8/8/2019. இப்போ சனி தசை ஆரம்பிச்சு 3 மாசம் ஆயிருக்கு. ஆமா. சனி தசை யோக தசை தான். இந்த குழந்தையுடைய ஜாதகமே கொஞ்சம் யோக ஜாதகம். 2 கிரகங்கள் திக்பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சூரியனும் செவ்வாயும் வலுவாக இருக்கக்கூடிய, லக்னாதிபதியே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய பெரிய நல்ல ஜாதகம். சனி தசை, புதன் தசை, கேதசை, சுக்கிரதசைன்னு அடுத்தடுத்து யோக தசைகளாக வருது. மருத்துவத்துறையில் பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய பெண்ணு. பயாலஜிலாம் நல்லா வரும். மருத்துவத்துறை அற்புதமாக வரும். என்ன கேட்கணும்? குழந்தை வந்து இந்த குருதசை ராகு புக்தியில, அதாவது அவளுக்கு 9 ராகு இருக்கனால குருதசை ராகு புக்தியில என்னை விட்டு பிரியற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சிருச்சுயா. சரி. இப்போ சனி தசை நடக்குது. சனி 9வது இடத்த பாக்குறாரு. நீங்க சொல்லுவீங்க ஆக்சுவலா 9வது இடத்த சனி பார்த்தா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும்னு. அவ இன்னும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அது சரியாகும். ஆமா, அவளும் யூகேல தான் இருக்கா. பட் ஆனா கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குயா. ஆல்சோ எனக்கு வேலை அவளும் யூகேல தான் இருக்கிறா. அவளும் யூகேல தான், லண்டன்ல தான் இருக்கிறா. பட் அங்கேயே நீங்க பிரிஞ்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? ஆமா, எனக்கு கொஞ்சம் சட்ட பிரச்சனைகள் இருக்கு, பிளஸ் வேலை பிரச்சனை இருக்கு கொஞ்சம். அது எல்லாமே அவளோட எனக்கு அதான் நீங்க அது சனி தசை சொல்லுவீங்க, அதனால ஏன்னு கேட்கணும்னு நினைச்சீங்க. சனி தசை கூட இந்த பெண்ணு நீண்ட நாள் லண்டன்ல இருக்காது. ஓகே, வாய்ப்பே கிடையாது. திரும்பி இந்தியாவுக்கு வந்துடும். சரி. இப்போ வந்து உங்களுடைய அமைப்பின் காரணமாக ஏதாவது ஒரு சில வருடங்கள் ராகு சனி இந்த மாதிரியான விஷயங்கள்னால அது இங்கே இருக்குது. 2028 தீபாவளிக்கு பிறகு இந்த பெண்ணு இந்தியா லண்டனில் இருக்கிறதுக்கு அமைப்பே கிடையாது. ஓகே. நீங்கள் ஒருவேளை லண்டனில் இருப்பீங்க. 9ஆம் இடத்தை சனி பார்த்தாலே அப்படியே கொஞ்ச நாள் பிரிஞ்சு தான் இருப்பாங்கன்னு சொல்கிறேன்னா? ஆமாம் ஆமாம், அதனால தான் கேட்கணும் நினைச்சீங்க. நீங்கள் 9ஆம் இடத்தை, அதாவது 9ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 9ஆம் அதிபதியவும் சூரியனையும் குரு பார்க்குறார். ஓகே. தகப்பன் நல்லாவே இருப்பீங்க. தகப்பன் எதுலேயும் ஆரோக்கியமாக ஆயுளோட நல்லா இருப்பீங்க. சரியா. 9ல் ராகு, 9ல் சனி பார்வை. தகப்பனோட குழந்தை இருக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். நீங்கள் லண்டன்லேயே இருக்கிற மாதிரி குடும்பம் இங்கே வந்துடுற மாதிரி இருக்கும். சரி. குழந்தைக்கு அம்மாவை பிரிகிற மாதிரி எதுவும் இதெல்லாம் இல்லை இல்லையா? தகப்பனை பிரிகிற மாதிரியான அமைப்புகள் தான் இருக்குது. சந்திரன் வலுவாக இருக்கிறாரு. 4ஆம் இடமும் நல்லா தான் இருக்குது. சரியா சரியா. ஓகே. உங்களுக்குள்ள படிப்பும் கொஞ்சம் தடங்கள் ஆயிடுச்சு. குழந்தைக்கு கொஞ்சம் படிப்பும் தடங்கள் ஆச்சு. அதான் கேட்கணும்னு. அது 6 வயசு வரைக்கும் குருதசை வரைக்கும் எதுவுமே நல்லா இருந்திருக்காது. சரியா. குரு, அதாவது துலா லக்னத்திற்கு 6ஆம் அதிபதியான குரு வயசுக்கு ஏத்தாற் போல நெகட்டிவா செய்வார். சரியா. பருவத்தில் வந்தா அந்த குழந்தையுடைய மனசு உடம்பு எல்லாத்தையும் பாதிப்பார். 6 வயசு குழந்தைக்கு என்ன பாதிப்பார்? ஹெல்த்தை பாதிப்பார். அந்த 6 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வியை பாதிப்பார். சரியா. ஓகேயா. குருதசை இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ சனி தசை 9ஆம் இடத்தை பார்த்து நடத்துது. 9ல் ஏற்கனவே ராகுலே நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல. உங்களுக்கே ஜோசியம் புரியுதுல்ல? உங்களுக்கே ஜோசியம் புரியுது. 9ல் ராகு இருக்கிறதுனால தகவல் தெரியுதுல்ல? ஆமா ஆமா, உங்களுக்கு கொஞ்சம் பார்ப்பேன். கொஞ்சம் ஏதோ தகப்பன் உயிரோடு இருக்கணும்ன்றதுக்காக பிரிக்குது. 2 பேருமே லண்டன்ல இருக்கிறீங்க, ஆனா பிள்ளையோட சேர்ந்து இருக்க முடியல. ஆமா, புள்ள வந்து திரும்பி வந்துடும். நீங்க வேணா நீடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த அமைப்புல சனி தசை யோக தசை. தகப்பனை பிரிஞ்சு தான் யோக தசை. ஆனாலும் லண்டன்ல புள்ள இருக்காது. இப்போ சனி தசை ஆரம்பிச்சிட்டதுனால அதுக்கடுத்து புதன் பக்தியிலேருந்தே நல்லா இருக்கும். யோக ஜாதகம் தான் இது. சூரியன் ஐயா 10ல் திக்பலமாக இருக்கிறாரு. 9ஆம் அதிபதி 10ல் நல்லாவே இருக்கிறாரு. அந்த ஒரு காரணம். இன்னொன்று, துலா லக்னத்திற்கு சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்திருந்தா மகாதன யோகம். ஓகே. பெரிய பணக்காரியா, பெரிய கோடீஸ்வரியா, பெரிய புத்திசாலியா வருவா எதிர்காலத்தில்.
ஓகேயா ஓகேயா. இது வெளிநாட்டுல இருப்பாங்களா இந்த இந்தியால இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்கய்யா? வெளிநாட்டில் இருக்கவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. எழுதி தரேன், எழுதி சரியா, தரேன். ஓகேயா. 12ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஓகே. இப்போ இருக்கிறது அவளுடைய அந்த தகப்பன் சார்ந்த சில விஷயங்களில் டிஸ்டர்ப் நடக்கணுன்றதுக்காகவும், சில விஷயங்கள் இன்னும் சில வருடங்கள் கழித்து அப்படியே வெளியில் வந்துடும். வெளிநாட்டில் செட்டில் ஆகாது, இந்தியாவில் தான் செட்டில் ஆகும். தம்பி தங்கைக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காயா? 3ஆம் இடத்துல சனி பார்த்தா ராகு இருந்தால் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தால் என்ன அமைப்பு? அதனால தான் ஐயா கேட்குறேன். நீங்க பதில் உங்களுக்கு தெரியுதுல்ல, நான் பதில் சொல்லணுமா? ஓகே. இல்லையா நம்ம எனக்கு என் அறிவு நம்புறதை விட உங்ககிட்ட 3ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல் மறைகிறார். ராசிக்கும் லக்னத்திற்கும் 3ஆம் வீடு ஒரே வீடு. 3ஆம் அதிபதி அந்த வீட்டிற்கு 12ல் மறைகிறாரு. சகோதரக்காரகன் என்னதான் திக்பலமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருந்தாலும் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி சூட்சும வலுவாக இருந்தாலும் சனி இருக்கிறார், இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? சகோதர அமைப்புகள் கிடையாது. உங்கள் 2 பேர் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, அது இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீங்களே லேசாக ஒன்று சொன்னீங்க, சட்ட பிரச்சனை இருக்குன்ட்டு. ஆமாம், புரியுதா? புரிஞ்சுச்சியா. 3ஆம் இடம் கிடக்கூடாது. 3ஆம் இடம் வலுத்தானே சகோதர அமைப்புகளே. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரியா இல்லை ஐயா. இப்போ இந்த ராகு 9ஆவது இடத்துல இருக்கிறனால ராகு புக்தி வரப்பெல்லாம் ப்ராப்ளம் இருக்குமா ஐயா? ராகு புக்தி வரும்போதெல்லாம் வயதிற்கேற்ற வகையில் ப்ராப்ளங்கள் தகப்பனுக்கு இருக்கும். ஆனால் தகப்பனுக்கு குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு வராது இல்லையா? குழந்தைக்கெல்லாம் பாதிப்பு இல்லை. பாக்கியம் வயதிற்கேற்ற அந்த பருவம் வந்தவுடனே பாக்கியங்கள் தடைபடும். இப்போ கை குழந்தைக்கு என்ன பாக்கியம்? பாக்கியம்ன்றது என்ன? வயசுக்கான தேவை என்ன? 15-18 வயசுக்கு மேலே தானே படிப்பு அன்பு. இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ பாதிக்கிறது தகப்பனை. இதற்கப்புறம் வரக்கூடிய சனி தசை ராகு புக்தி அந்த வயசில் அவங்க அந்த நேரத்தில் தேவைப்படுகின்ற ஒரு விஷயத்தை தடை பண்ணும் 2039க்கு பிறகு. அப்போ வயசு என்ன? 20 வயசு. 20 வயசுலேயும் உங்கள் பிரச்சனையும் வேறு அந்த வயதிற்கு தேவையான பாக்கியங்களை தடைப்படுத்தும். புரிகிற மாதிரி சொல்கிறேன், புரியுதா? புரிஞ்சிச்சியா. அவ்வளோதான். மற்றபடி இந்த ஜாதகம் நல்ல ஜாதகம், கண் முன்னால் பளிச்சுன்னு தெரியறது. பணக்கார அமைப்புகளில் கோடீஸ்வர பில்லியனர் கணக்கில் இருக்கக்கூடிய இது வேற மாதிரியும் நடக்கும். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரை கல்யாணம் பண்ணக்கூடிய ஜாதகம் இது. ஓகேயா, புரியுதியா? நீங்கள் அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணீங்கன்னான்னு தெரியல. சூரியன் புதன் செவ்வாய் 2, 9, 11 கூடியவர்கள். அவர்கள் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. இந்த பெண்ணுக்கு புதன் தசை வேற வரப்போகுது. புதன் தசை மிகப்பெரிய யோகத்தை, அந்தஸ்து, கௌரவத்தை கொடுக்கும். ஆகவே வெளிநாட்டில் செட்டில் ஆகாமல் இங்கேயே உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.